ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல, நீங்கள் ஏன் என்னை போட்டு இப்படி துன்பப்படுத்திட்டுருக்கீங்க? 14 வருஷமா அண்ணன், பல நாட்கள் நான் போய் சாகவே போய் நின்றுடுவேண்ணே. அவரும் சீமான்கிட்ட பேசி சொன்னார், இந்த மாதிரி திருமணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும், இது தெரிஞ்சால் கொஞ்சம் சீமான் ஒருத்தர் கூட ஒரு நேரத்தில் வாழ்கிற ஒரு பர்சன் கிடையாது. இப்போ என் கூடயும் வாழ்கிறது அவர் ஒத்துக்கிறாரு என்ன, நான் தான் அவரோட முதல் மனைவின்னு ஒத்துக்கிறாரு. சீமான் டைரெக்டாக நம்பர் கொடுத்து பேசிட்டா இது முடிஞ்சு போச்சு இல்லப்பா, இது ரொம்ப அசிங்கமாக இருக்கே நீ சென்டரில் பேசிட்டு. அண்ட் நான் பேசக்கூடிய வீடியோலாம் இவன் பார்த்து அனுப்புகிறான், இதெல்லாம் ஒரு அசிங்கமாக. அவரோட ஆட்கள் சரியில்லை. அப்புறம் அவங்களோட ஆட்களை என்னைய அனுபவிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதில் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் சீமான்கிட்ட பேசி எனக்கு ₹1 அவன்கிட்ட வேணாண்ணே, எனக்கு ₹1 சீமான்கிட்ட வேணாம். பிக் பேங் தமிழ் பிபிடி. சங்கத்தமிழன் அண்ணன், வணக்கம் அண்ணன். நான் விஜயலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த சீமானோட பிரச்சனையில் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணன் நான் நல்லா இருக்கேண்ணே. அண்ணா ரொம்ப மன்னிச்சிக்கணும், நான் உங்களுக்கு இந்த ஆடியோ மெசேஜ் ஏன் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஃபோன் பேசும்போது நான் ஏதாவது சொல்ல வர விஷயங்களை மறந்துடக்கூடாது. அப்புறம் நீங்கள் ரொம்ப பெரியவங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் அப்படின்னா, அதில் எப்படி நான் எல்லாத்தையுமே நல்லா யோசித்து விளக்கி நான் உங்களுக்கு சொல்வேனோ, அந்த மாதிரி இந்த ஆடியோவில் நான் பேசணுன்னு விருப்பப்பட்டேன். அப்போ நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கேட்கும்போது, நான் என்னென்ன சொன்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வாட்டி நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நீங்கள் நல்லா இந்த ஆடியோ வாயிலாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நல்லா எல்லாமே புரியும். அப்புறம் நான் ரொம்ப ஒரு பணிவாக இந்த ஆடியோ உங்கள்கிட்ட நான் பேசணும்னு விருப்பப்பட்டேன். இப்போ ஆனால் நாங்கள் இந்த திருநெல்வேலியில் இந்த சைவ பிள்ளைன்னு ஒரு கம்யூனிட்டி வருவானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமாக இந்த திருநெல்வேலி பக்கம் தான் அவங்க இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்த பொண்ணு. எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் இலங்கை. எங்கள் அம்மாவோட வழியில் அவங்க இலங்கை. இப்போ எங்கள் அப்பாவோட சொந்த ஊருன்றது நம்ம அருள்வாய்மொழி நாகர்கோவில் கிட்ட ஒரு ஊர் இருக்குல்லன்னா, அதுதான் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். பட் எங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது எங்கள் அப்பாவோட அப்பா மீனாட்சி சுந்தரம்ன்றது, அவங்க ஹெச்ஏஎல் பெங்களூர் ஹெச்ஏஎல்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா எல்லாருமே பல தலைமுறையாக பெங்களூர்லேயே தொழில் பார்த்துக்கிட்டு அப்படியே பெங்களூர்லேயே வாழ்ந்தவங்க தமிழ்காரங்க. இப்போ நான் பெங்களூரில் பிறந்தேன்னா, ஏன்னா நான் சொல்லலை, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் பிறந்தது பெங்களூரில், நான் படித்ததெல்லாம் பெங்களூர். எல்லாமே இதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் படம் வச்சு தான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு வந்தேன். ஸோ இப்படி தான் இப்போது என்னோடய அக்கா, எனக்கு ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் அக்காவை ஜெயப்பிரதான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்லன்னு, அந்த சலங்கை ஒளின்ற படம்லாம் கமல் சார் கூடலாம் பண்ணாங்கல்ல, அந்த ஜெயப்பிரதாவோட மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதாவது நாங்கள் தமிழ்காரங்க, அவங்க தெலுங்குக்காரங்க. ஆனால் ஒரு படப்பிடிப்பில் நானும் ஜெயப்பிரதா அவங்களும் ஒன்றா ஒரு படம் நடித்தோம். அதில் எங்கள் அக்காவை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு முறையாக வீட்டிலலாம் பொண்ணெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணாங்க. ஸோ எங்கள் அப்பாவும் அதை அனுமதித்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஆனாலும் கொஞ்சம் எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வரதட்சணை கொடுமைங்க அது இதுன்னு கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்னு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஒரு பிரச்சனையில் எங்கள் அக்காவோட 8 வயசு குழந்தைய எங்கள் அக்காவோட கணவர் தூக்கிட்டு போயிட்டார். அதாவது விளையாடிட்டு கொடுக்குறேன், நானும் தகப்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார். திருப்பி கொடுக்கவே இல்லை. நாங்கள் 2 நாள் ஆச்சு, எங்களால் இந்த பிள்ளைய ஆக்சஸ் பண்ண முடியல, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் கூட நான் வாழ்த்துக்கள்ன்ற ஒரு படம் பண்ணியிருந்தேன். அப்போது அதில் அவர் இந்த மாதிரி எங்கள் அண்ணனுங்க தம்பிங்கெல்லாம் காவல்துறையில் இருக்காங்க, ஸோ உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னு ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு எனக்கு ஞாபகம் நாங்கள் எங்களுக்கும் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் தமிழ்காரங்க நல்லா ஒரு வாட்டி சீமான்ட்ட நீங்கள் உதவி கேட்டு பாருங்கள், இது என்னென்னு ஜெயபிரதாட்ட பேசி அவர் என்னென்னு அதை சால்வ் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவர்கிட்ட போனோம். அப்படி தான் எங்களுக்கு சீமானோட அறிமுகம் ஆச்சு. சீமானுக்கு நாங்கள் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாச்சு. ஸோ எங்கள் அம்மாட்ட பொண்ணு கேட்டார், நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அவங்கள, ஏன்னா அப்போ அவருக்கு திருமணம் ஆயிருக்குல்ல. எங்கள் அம்மாட்ட கேட்டு அவங்க சரின்னு அப்புறம் அவங்க ஓகே சொல்லி இது இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு 2 வருஷம் நீடிச்சிட்டு போச்சுண்ணே. அவர் அந்த டைமில் அரெஸ்ட் ஆகி அப்புறம் நான் அந்த பெயில் டைமில் வெளில இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து
எங்கள் வீட்டிலேருந்து அதாவது எங்களுக்கு இயக்குனர் சேரன்ன்றவர் கூட எங்களோட தூரத்து சொந்தம் தான். அவர் எங்கள் சொந்தக்காரர் தான். அவரும் சீமான்கிட்ட பேசி சொன்னார், இந்த மாதிரி திருமணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து தெரியும், இது வந்து தெரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அவருக்கு காட்டிட்டு அப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு வந்தார். இதுக்கு நடுமத்தில் வந்து தேன்மொழின்ற பொண்ணு கூட அந்த அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு போல், நிச்சயதார்த்தம் ஆகிருக்கு. அந்த பொண்ணு நேரடியாக என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, அப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் யார் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதாவது எப்படின்னா, சீமான் வந்து ஒருத்தர் கூட ஒரு நேரத்தில் வாழ்கிற ஒரு பர்சன் கிடையாது. இப்போ என் கூடயும் வாழ்கிறது, அங்கே ஏதோ ஒரு பொண்ணையும் வந்து எடுத்து போட்டுக்கிறது, எல்லாரையும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டேருந்து நீ இதை பண்ணு நீ அதை பண்ணுன்ற மாதிரி எல்லாரையும் வந்து அந்த எல்லாரையும் ஹேண்டில் பண்ணல வந்து மாட்டிக்கிட்டார். தேன்மொழி வச்சு மாட்டிக்கிட்டார். அப்போ தான் நான் வந்து கேட்கும்போது அவருக்கு ஃபஸ்ட் டைம் அதிர்ச்சியாகி, அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களோட ஒரு இது கொஞ்சம் விட்டு போய், அப்புறம் 2011 எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரடியாகவே ஆட்களை வச்சு என்ன மிரட்டல்னா அண்ணன் 2000 வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு வந்ததுலேருந்து நான் 11 வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனது கிடையாது. ஆனால் இவர்கிட்ட தொடர்பில் வந்ததுக்கப்புறம், இவருக்கு வேண்டான்னு ஆனதுக்கப்புறம் நான் வந்து சென்னையிலே வாழக்கூடாது அப்படின்றது தான் அவரோட கேல்குலேஷன். ஸோ என்னை தூக்கி கர்நாடகான்னு தூக்கி கர்நாடகாவில் வந்து போடுறது தான் அவரோட வேலையாக இருக்குது. இதுதான் நான் வந்து முதல்ல தவிச்சிட்டு இருந்த விஷயம். அப்போ தான் நான் 2011 வந்து அந்த வழக்கு கொடுத்து, நான் இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டிலே வாழணும்னு விருப்பப்படுறேன், இவர் நீ வந்து கர்நாடகா ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு வழக்கு கொடுத்தேன். இப்போ என்ன மார்ச்சில் வந்து இந்த போன வருஷம் மார்ச் 2023 வந்து மதுரை செல்வம்ன்றவனை வச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்தாருண்ணே. அதாவது மதுரை செல்வம்ன்றவன் வந்து நாங்கள் 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால் அவன் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கான். அஇஅதிமுகவில் இருந்தால் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கான். ஸோ அவனை வச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்தார். கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், கைவிலிக்கு தெரிய வேண்டாம், யாருக்குமே தெரிய வேண்டாம். எனக்கும் செல்வத்துக்கும் சீமானுக்கும் தவிர இந்த டீல் யாருக்குமே தெரிய வேணான்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த மாதிரி அவர் ஒத்துக்கிறார். என்ன நான் தான் அவரோட முதல் மனைவின்னு ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு வந்து நீங்கள் சென்னையிலே என்னை வாழ விட மாட்டேங்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி ரொம்ப மிரட்டல் கொடுக்குறாங்க, நீங்களும் என்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க விட மாட்டேங்கிறீங்க, கர்நாடகாலே போட்டு என்னை வந்து வைக்கிறீங்க, எனக்கு வந்து நான் சென்னையில் வாழணும், எனக்கு வேறு எந்த உதவியும் உங்ககிட்ட வேணாம் அப்படின்னு சொன்னால், இல்லை எம்பி எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு சூழ்நிலை சரியில்லை, அப்புறம் கைல்வெளியோட குடும்பத்துக்கெல்லாம் வந்து தெரிய வேண்டாம், நான் மாதம் வந்து நான் ஒரு நான் இவ்வளோன்னு ஒரு தொகை கொடுத்து நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டேன். எனக்கு பண உதவியே வேண்டாம், இப்போ உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிலாம் வந்திருக்கு, எனக்கு நீங்கள் அவங்க முன்னாடிலாம் வந்து என்னமோ நீங்கள் என்னை அவமானப்படுத்தினா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வாழ்ந்துக்குவேன், நீ சென்னையில் வாழ விடுங்கன்னா, இல்லை தயவு செஞ்சு மாதம் நான் வந்து ஒரு 50,000 கொடுத்துட்றேன், நீ வந்து வீட்டோடு இரு, நீ பெங்களூர்லேயே இரு, ஒன்றும் பண்ண வேண்டாம், அக்காவை பார்த்துக்கேன். எங்கள் அக்காவுக்கு இப்போ பேரலிசிஸ் ஆகிருக்குல்லண்ணே, எங்கள் அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. எனக்கு எங்கள் அக்கா மட்டும் இப்போ அவங்களுக்கு வந்து பேரலிசிஸ் ஆகி அவங்களுக்கு காலெலாம் நடக்க முடியாமல் அவங்க கண் பார்வைலாம் போய் ரொம்ப மோசமான நிலைமையில் பாவங்க இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு தான் நான் அவங்கள இருக்கேன். ஸோ சரின்னு எங்கள் அக்கா சொன்னாங்க, தயவு செஞ்சு 1000 தான் இருந்தாலும் அவரோட புருஷன் ரொம்ப எதிர்போடாது, ஏதோ அவர் உடந்து வந்திருக்கிறாருன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நீ அதை எடுத்துகிட்டு போ சைலண்ட்டாக அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பேங்க் அக்கௌண்ட் இது கொடுத்துட்டு சரி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன். அப்புறம் போட்டோன்னே ஃபார்மேட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் இந்த மாதிரி அவர் சீமான் வந்து என்கிட்ட டைரக்ட் நம்பர் கொடுக்கல, சீமானோட டைரக்ட் நம்பர் எனக்கு கொடுக்கல, சீமான் டைரெக்டாக என்கிட்ட பேச மாட்டாரான், ஏன்னா அவரோட ஃபோன்லாம் டேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சீமான் வந்து ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா ஒரு மெசேஜ் இவனுக்கு அனுப்புகிறாரு செல்வத்துக்கு, செல்வம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான். நான் வந்து எதாவது சீமான்கிட்ட பேசணுன்னா ஒரு வீடியோ பேசியோ ஆடியோ பேசியோ நான் வந்து செல்வமுக்கு கொடுக்கணும், செல்வம் வந்து சீமானுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து போய்ட்டு இது எப்படின்னா, காலையிலேருந்து நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் எனக்கு திடீர்னு ஃபோன் வரும்ண்ணே. அதாவது ஃபோன் ஆஃப் பண்ணவே கூடாது, எனி டைம் ஃபோன் வரும். என்னென்னு பார்த்தா, சீமான் உங்களை பார்க்கணுன்னு கேட்குறாருக்கா, அதனால வந்து ஒரு வீடியோ கொடுங்கக்கா, ஆடியோ கொடுங்கக்கான்னு. இப்படி மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் போகுதுண்ணே, இந்த மாதிரி போகுது. எனக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி சீமான் டைரெக்டாக நம்பர் கொடுத்து பேசிட்டா இது முடிஞ்சு போச்சுல்லப்பா, இது ரொம்ப அசிங்கமாக இருக்கே, நீ சென்டரில் பேசிட்டு அண்ட் நான் பேசக்கூடிய வீடியோலாம் இவன் பார்த்து அனுப்புகிறான், இதெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக நல்லாவே இருக்கலண்ணா, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நிப்பாட்டிருங்கப்பா, சீமான் பேசலன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு பண உதவியெல்லாம் வேணாம்ப்பானா. இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் 2 மாதம் நீடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வேணாம்ப்பா, நீ ஒன்று பண்ணு, நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தலை ரொம்ப திங்குறீங்க, அப்புறம் வீடியோஸ் வாங்கி நீங்கள் உயிர் எடுக்கிறீங்க, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, 14 வருஷமாக உங்களோட பிடிப்பில் மாட்டிட்டு என்னை வெளியில் விடவும் மாட்டேங்கிறார் சீமானு, இதை நான் வந்து டோட்டலாக பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, இவன் குடிச்சிட்டு ஒரு ஆடியோ அனுப்புகிறான், அசிங்கமாக என்னை பேசி என்னென்னு அனுப்புகிறான்னா, உங்களுக்கு தெரியல நாம் தமிழ் கட்சி எப்படி பேசுவாங்கன்னு.
இந்த மாதிரி என்னை வந்து இந்த மார்ச்சில் வந்து நேரில் பார்த்தா என் கையில் 1 கோடி கொடுத்தானோ, அந்த 1 கோடியை இப்போ முதல்ல எடுத்து வைங்க அப்படின்னு எனக்கு அனுப்பினோம். நான் உடனே என்ன பண்ணேன்னா, தாமதம் பண்ணவே வேண்டாம் அப்படின்ட்டு பேரலிசிஸ் ஆன எங்கள் அக்காவனை இனோவாவில் வச்சு பின்னாடி பேக் சீட்டில் அவங்கள படுக்க வச்சு 20,000 ரூபாய் நான் செலவு பண்ணி எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்தேன்னே. கம்ப்ளீட்டாக வந்து என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு ஒத்துக்கிட்ட விஷயம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிற விஷயம், அப்புறம் தினம் என்கிட்ட வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேன்ல. மார்ச்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருந்தேன் சீமானுக்கு. சீமான் எனக்கு கொடுத்துட்டு இருந்த ஆடியோ எல்லாம் கொடுத்து டிரான்சாக்ஷன் எல்லாம் கொடுத்து 2.5 லட்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. 1 கோடியெல்லாம் ஒன்றும் கொடுக்கப்படல. இன்ஃபேக்ட் நான் தான் நிறைய காசுலாம் இழந்திருக்கேன் அவர்கிட்ட. இது என்னமோ என் மேலே அபாண்டமாக போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். என்ன இப்போது இந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, எஃப்ஐ ஸ்குவாஷ் பண்ண சொல்லி ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு இது போட்டார்லன்னா ஒரு கேஸு, இப்போ அதில் கொண்டாந்து லாக் பண்ணி வச்சுருக்கார். காவல்துறை கிட்ட வந்து என்னோடய ஃபோன் மாட்டிகிட்ருக்கேன். அதான் 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட வாங்கினாங்க. என்னோடய ஃபோனு, சீமான் எழுதின கடிதம் எல்லாம் இன்னும் பக்காவாக எல்லா ப்ரூஃபும் இருந்துச்சு பார்த்தீங்களா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழிச்சிட்டாங்கண்ணா காவல்துறை. இப்போ 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோன் செப்டம்பர்லேருந்து காவல்துறை கிட்ட இருக்குதுன்னு என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அதில் வந்து சீமான் வந்து செல்வம் த்ரெட்டன் பண்ணது, சீமான் பேசியிருக்கிறது, நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கிறது, இந்த மொத்த டிரான்சாக்ஷன், அப்புறம் என்னை வந்து ஒய்ஃப்னு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கல்ல, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அந்த கேஸையே எடுக்க விடாமல் அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கார். ஸோ எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னா, அப்புறம் சீமான்கிட்ட வந்து நேரடியாக பேசுகிறதுக்கு யாரும் எனக்கு வந்து இது பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறைக்கிட்டையும் கேட்டேன், தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு சீமானை வர வைங்க, நான் கேட்கணும், ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல, நீங்கள் ஏன் என்னை போட்டு இப்படி துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க, 14 வருஷமாக அண்ணன் பல நாட்கள் நான் போய் சாகவே போய் நின்றுடுவேண்ணே, ஆயிடுச்சு அடுத்த நிமிஷம் கீழே குதிச்சுட்டா முடிஞ்சுப்பா, நம்மளுக்கு இந்த நரகம் வேணாம், அப்புறம் எங்கள் அக்காவை நினச்சிட்டு அப்படியே வருவேன். ஏன்னா பேரலிசிஸ் ஆகிருக்கிற கண்டிஷனில் நான் இப்போ அந்த உயிரை விட்டுட்டு போனால் அது எவ்வளோ நொந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் பல்ல கழிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் நான் சொல்வேன், நான் ஒரு நாள் செத்து போவேன், அப்புறம் தான் நீங்கள் பாருங்கள் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஆடியோ உங்கள்கிட்ட பேசுகிறேண்ணே. உங்களை ஒரு அண்ணனாக நினச்சி நான் பேசுகிறேன். நான் நிறைய நாள் நினைப்பேன், வந்து அண்ணங்கிட்ட, அண்ணா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒரு உடன்பிறப்பா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி, இது கோர்ட்டு கேஸ், நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே, என்னை கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்க வேண்டிய இதே கிடையாது. அவரோட ஆட்கள் சரியில்லை, அப்புறம் அவங்களோட ஆட்களை வந்து என்னை வந்து அனுபவிக்கணும்னு ரொம்ப வந்து ட்ரை பண்ணுறாங்க, அதில் வந்து என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எனக்கு அண்ணனுங்கெல்லாம் யாரும் கேட்குறவங்கலாம் இல்லைண்ணே, குடும்பத்தில் வந்து பெரியவங்கலாம் யாரும் இல்லை, அதனால் இவருக்கு ரொம்ப டார்ச்சர் போகுது. இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ஒரு பணிவாக கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து அப்புறம் அது அவங்க கைக்கு போகாமல் எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு எனக்கு எதுவுமே முறை தெரிலண்ணே. ஆனால் எனக்கு இந்த ஆடியோவில் பேசி என்னோடய கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பார்த்திங்களாண்ணே ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கேண்ணே. அந்த எங்கள் அக்காவோட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 10% தான் அந்த உயிருக்கு பாவம் உயிர் இருக்குண்ணே. அது பயப்படுது, கோர்ட்டு கேஸுன்னா அது பயப்படுது. போலீஸ் பார்த்தா அந்த ஃபோனை கொடுக்கவே மாட்டேன் நின்றுட்டுருக்காங்க. அந்த ஃபோன் வந்து எங்கள் அம்மா கடைசியாக எனக்கு வாங்கி கொடுத்த ஃபோனு, நான் அது ரொம்ப அவங்களோட நினைவாக வச்சுருக்கேன். அது எனக்கு செப்டம்பர்லன்னு கிடைக்கவே மாட்டேங்க. இந்த பக்கம் சீமானனை பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. இதை தயவு செஞ்சுண்ணே, நீங்கள் 2 பேருக்கும் ஒரு அண்ணனா தயவு செஞ்சு இது எப்படி சால்வ் பண்ணலாம், அவன் சீமான்கிட்ட பேசி எனக்கு 1 ரூபா அவன்கிட்ட வேணாண்ணே, எனக்கு 1 ரூபா சீமான்கிட்ட வேணாம், நான் இழந்ததாகவே இருக்கட்டும், நான் என் வாழ்க்கை இழந்ததாகவே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும். என்னை தயவு செஞ்சு 14 வருஷமாக என்னை இந்த பிடிப்பில் வச்சு என்னை துன்பப்படுத்திட்டு இருக்காங்களோ அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிட்டு, இந்த ஃபோன் காவல்துறை அதாவது காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானும் நீங்களும் நல்லபடியாக வந்து சமாதானம் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஃபோனெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், சேஃப்டிக்கு நாங்கள் வச்சுட்ருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு அட்டாக் ஆச்சு, ஏதோ ஒன்று ஆச்சு சீமான் தரப்பில் அப்படின்னா போலீஸ் வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு தீர்வு என்ன தெரியுமாண்ணே, சீமான் வந்து இதை முடிச்சு கொடுக்கணுண்ணே, இதை முடிக்கணும். நான் எந்த பணமோ எந்த இதுமோ அவன்கிட்ட கேட்டுட்டலண்ணே. எனக்கு அவங்க பொண்டாட்டியெல்லாம் இன்றைக்கி அவர் அவமானப்படுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப நொந்துட்டேன். சீமானியே வாழ்க்கையில் எனக்கு திருப்பி பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு அண்ணனா எனக்கு என்ன தெரியுமாண்ணே, எனக்கு இது 14 வருஷமாக இது என்ன நரகம் போயிட்டுருக்கோம், அந்த சீமான் அதில் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு அந்த போலீஸ்கிட்டே யாராவது பேசிவிட்டு தயவு செஞ்சு விஜயலட்சுமி கிட்ட அந்த ஃபோனை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டாங்கண்ணே. எனக்கு நான் ஏதோ வாழ்ந்துக்கிறேண்ணே, நான் பெங்களூரில் ஏதோ வாழ்ந்துக்கிறேன், நான் எதுவுமே யார்ட்டையுமே கேட்கல, நான் ரொம்ப ஒரு நல்ல பொண்ணுண்ணே, நான் வந்து நான் வாழ்ந்ததே கிடையாது, எப்போவுமே நான் வேறவங்களுக்காக தான் வாழ்ந்து. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப உங்களோட ஃபோன் நம்பரை ரொம்ப நிறைய பேர்கிட்ட கேட்டு அண்ணன்ட்ட சொன்னேன்,
சீமான்ட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஒரு சிங்கமாய் ஒருத்தங்களை நான் தேடிட்டுருக்கிறேன்னா எனக்கு வந்து ஏன்னா எல்லாராலையும் அவன்கிட்ட பேச முடியாது. அந்த பொண்ணு தான் அவன்கிட்ட ஒன்றும் வேணான்னு சொல்லல. அப்போ வந்து கொஞ்சம் விட்டுரு அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கண்ணே. நான் அவனை மறக்கணும்ண்ணே. எனக்கு இந்த கோர்ட்டு கேஸுன்னெலாம் ரொம்ப வருத்தமாகுது. அப்புறம் எனக்கு சக்தி இல்லை. ஏன்னா ஏற்கனவே எங்கள் அக்காவை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டே எங்ககிட்ட எங்களோட துன்பப்படுத்திக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சீமான்ட்டையும் சொல்லிவிட்டு நல்லபடியாக நீங்கள் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு சொல்லிக்குவேண்ணே. தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிட்டிங்கண்ணே நான் இந்த ஆடியோ பேசுனேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை ரொம்ப நான் விருப்பப்படுவேன். இந்த மாதிரி நான் ரொம்ப பணிவாக ரொம்ப மரியாதையாக நான் பேசி அனுப்பும்போது நீங்கள் கேட்கும்போது என்னோடய ஆதங்கம் உங்களுக்கு நல்லா புரியும். நான் இப்போ பெங்களூரில் இருக்க இல்லாட்டி நான் வந்து சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நேரில் வந்து உங்களை பார்த்துருப்பேன். ஸோ இதில் என்ன முடியுமோன்னு ஒரு அண்ணனா அப்புறம் என்னை கேட்பார் யாரும் இல்லாதனால அவரை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கார். இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் என்ன நல்லபடியாக கோர்ட்டு கேஸ்லாம் வேணாண்ணே, எதுவுமே வேணாம். பெரியவங்க நீங்கள் உட்கார வச்சு நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கலண்ணே. எனக்கு எதுவுமே சீமான்கிட்ட வேணாம். ஜஸ்ட் என்னை நிம்மதியாக விட்டுட்டாருன்னா போதும். அதை நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே. பிக் பேங் தமிழ் BBT